ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கார்டன் பார்க்கலாம் வாங்க. எல்லோரும் நம்ம கார்டன் பார்க்க ரெடியாக இருக்கீங்களா? சரி, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ஒரு டிப்ஸோடு தான் வந்திருக்கிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஒன்றும் இல்லைங்க, நம்ம வந்து மல்லிகைப்பூ பதியம் போடுறத பற்றி தான் பேச போகிறோம் இன்றைக்கி. ஏற்கனவே நான் போட்டு வச்சுருந்தேன், அதை பற்றி சொல்ல போகிறேன். பார்த்திங்கன்னா கோழிக்கொண்டை பூவு சின்ன பாட்டில் தான் வச்சுருந்து எவ்வளோ பெருசாக வந்து பூவும் வச்சுட்டாங்க. அந்த பாட்டில் வந்து நான் இருவாச்சி மல்லி செடியும் வந்து பதியம் போட்டு வச்சுருக்கிறேன். அது இன்னும் துளிர் எதுவும் வரல, அப்படியே தான் இருக்குது. ஆனால் அதில் வச்சுருந்த இந்த கோழிக்கொண்டை செடி மட்டும் அவ்வளோ பெருசாக வந்து பூ வச்சு வந்தாச்சு. இந்த ரோஜா மல்லி, அடுக்கு மல்லி பற்றி தாங்க இன்றைக்கி நான் வந்து சொல்ல போகிறது. ஒன்றும் இல்லைங்க, நம்ம வந்து பதியம் போடணுன்னா இந்த மல்லியில் பார்த்திங்கன்னா நல்லா அது பாருங்கள் வேர் வந்த மாதிரி வந்திருக்குது. அங்கங்கே இது மாதிரி வேர், இது வந்து வேர் தாங்க, நல்லா அப்படியே வேர் தான் விட்டு வருது. இந்த வேர் விட்டு வந்திருக்கிறதுல நம்ம கொஞ்சம் தள்ளி நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம பதியம் போட்டோம்னா வந்துடும். ஏற்கனவே நான் வந்து அதை ட்ரை பண்ணலான்னுட்டு எடுத்து வச்சேன். 2 செடி எடுத்து வச்சோம். 2 வச்சதில் 1 வந்திருக்கு பாருங்கள் நல்லா. அதில் 1ல் தான் வந்து ஆனால் வேர் இருந்தது, 1ல் வேர் இல்லை. வேர் இல்லாதது வரல, வேர் உள்ளது தான் வந்திருக்குது. பார்த்திங்கன்னா இலை கூட ஒன்றுமே கொட்டலை. நான் அந்த இலையெல்லாம் கட் பண்ணாமல் அப்படியே வச்சிட்டேன். பார்த்திங்கன்னா கீழே வந்து துளிர் வந்திருக்குது. அப்படியே வச்சுருக்கிறேன். அந்த இலைங்களும் கொட்டாமல் அப்படியே இருக்குது, கீழே துளிரும் வந்திருக்குது. இப்போது அதனால தான் நான் இப்போ வந்து இந்த வீடியோ போடுறேன். உங்களுக்கு நல்லா நம்மளுக்கு வந்து துளிர் விட்டு வந்திருக்குது. வேரும் நல்லா கீழே விட்டுருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா துளிர் வருது. இந்த செடியில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கீழே அந்த அந்த கண்டாக இருக்கிறதுல கூட பாருங்கள் வேர் வந்திருக்குது. அதெல்லாம் நம்ம வந்து கட் பண்ணி வைக்க முடியாது, ஏன்னா நம்மளுக்கு செடியே போயிடும். அது ரொம்ப கீழே இருக்குது. இந்த கிளை வந்து மேலே வர்றதில் உங்களுக்கு இது மாதிரி தெரிஞ்சதுன்னா நீங்கள் அதை கட் பண்ணி வைங்க. அது பாருங்கள் துளிர் கூட வருது. இந்த துளிர் வர்றதுலேருந்து நம்மளுக்கு கீழே ஒரு இலக்கை விட்டு அதுக்கு அடுத்து இருக்கிறதுல நீங்கள் கட் பண்ணி வச்சிங்கன்னா கூட அந்த துளிர்லேருந்து நம்மளுக்கு துளிர் வந்து ஒரு செடி கிடைக்கும். ஒரு செடியிலேருந்து நம்ம பல செடியை ஆக்கணும்னா இது மாதிரி பதியம் போட்டு நம்ம வந்து செடியை வந்து உருவாக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா மணத்தக்காளி, ஏற்கனவே இதில் வந்து மணத்தக்காளி கீரை இருந்தது. நான் அது வந்து நம்ம வீட்டு ஆள் ஒருத்தர் இருக்கிறாரு நம்மளுக்கு, அவர் வந்து ஒரே ஓடி ஓடி போகிறேன்னு அதையெல்லாம் உடச்சி தள்ளி இது பண்ணிட்டார். அதனால் அதை எடுத்துகிட்டு இப்போ வந்து அந்த சைடு செர்பரா கூட நின்று மணத்தக்காளி கீரையை எடுத்து அந்த தொட்டியில் நான் வச்சிடுறேன். அதில் அப்படியே நம்ம வந்து அதில் இருந்த காய் பழம் கூட எடுத்து 2-3 பிழிஞ்சு விட்டு இருக்கிறேன். சரி, செடியும் வளரட்டுன்ட்டு அந்த விதையிலேருந்து நம்மளுக்கு செடியும் வரட்டுன்ட்டு பிழிஞ்சு விட்டு வச்சுருக்குறேங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா வெத்தலை கொடி நம்மளுக்கு நல்லா போய்கிட்டு தான் இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம வெத்தலை கொடி கூட வந்து பதியம் போடலாம். பார்த்திங்கன்னா வெத்தலை கொடியிலையும் அங்கங்கே வேர் தான் நிறையா இருக்கும். அதை எடுத்து நம்ம அதே போல் வச்சோம்னா கூட வந்துடும். நான் வந்து அது இன்னும் பதியெல்லாம் நான் போடலை, எனக்கு அந்த ஒரு செடியே இருக்கட்டும்னு விட்டாச்சு. ஏன்னா நம்ம பாட்டு இல்லாமல் நிறையா செடி 2 நிற்கிது. ஸோ அதே போதும் அப்படியே விட்டுருக்குறேன். இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பாவக்காய் செடி எல்லாமே காய ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக நான் எடுத்து வச்சேன் இல்லையா தொட்டியில், அந்த செடியில் இருந்து தான் இந்த பாவக்காய்லாம் வருது. அது வந்து ரொம்ப சின்ன பாவக்காய் தான் வரும். அதில் பார்த்திங்கன்னா ஒரு 3 பாவக்காய் கிடக்குது. அந்த 3 பாவக்காயும் குட்டி குட்டியாக தான் கிடக்குது. நம்ம கடையிலேருந்து கொஞ்சம் வாங்கிட்டு வந்துட்டு இதையும் பறித்து சேர்த்து வேணால் ஒரு நாள் பொரியல் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலரில் பூ பூக்குது நம்மளுக்கு. ஆரஞ்சு கலர் ரோஸ் செடியும் இப்போ வந்து நல்லா மொட்டு வைக்கிறாங்க. இன்னும் உரமும் கொடுத்துருக்குறோம், எப்படி வருதுன்னு பார்க்கலாம். சரிங்க, இன்றைக்கி வந்து இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். நாளைக்கு பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோரும் ஒரு லைக் போட்டுருங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொன்னதெல்லாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா, பாய் பாய்.